இரும்புச்சாம ஐயா மித்தாளைக்கு பேச்சம்பளம் பல இரும்புச்சாம ஐயா மித்தாளைக்கு பேச்சம்பளம் பல இரும்புச்சாம ஐயா மித்தாளைக்கு பேச்சம்பளம். Welcome back to Nikki Talking. நான் உங்கள் நிக்கிதா. இன்னைக்கு நம்ம எங்க போறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட்ல வந்து எங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. ஸோ அதனால வந்து ஸ்டேஷனரிஸ்லாம் வாங்கணும். அதான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம். போகிற வழியிலேயே வந்து நிறையா டேட்ஸ் மரம் எல்லாம் வந்து பார்க்கலாம். அங்கே வந்து சில ஏதாவது குட்டியாக வந்து டேட்ஸ் மரம் இருந்துச்சுன்னா நம்ம அங்கே போய் வந்து டேட்ஸ் டேஸ்ட் பண்ணலாம். நான் வந்து ரொம்ப நாளாக வந்து எனக்கு வந்து ஒரு ஆசை, இந்த மாதிரி வந்து டேட்ஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக மரத்துலேருந்து பறித்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஸ்கூலுக்கு போகிற வழியெல்லாம் பார்ப்பேன். நிறைய டேட்ஸ் மரம் வந்து இருக்கும். சிலது ரொம்ப ஹைட்டாக இருக்கும், சிலது குள்ளமாக இருக்கும். ஸோ அதிலேருந்து நம்ம வந்து டேட்ஸ் பறித்து சாப்பிட்ணுன்னு எனக்கு தோணும். ஸோ அதனால தான் இப்போ நம்ம வந்து போகிற வழியிலேயே நிறையா டேட்ஸ் மரம் இருக்கும். அதில் ஏதாவது குள்ளமாக இருந்துச்சுன்னா நம்ம அதுலேருந்து ஒரு டேட்ஸை பறித்து எப்படி இருக்குன்னு சொல்லுவேன். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இதான் நான் வந்து ஃபர்ஸ்ட் முன்னே சொன்னேன். பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி டேட்ஸ் வந்து பறிச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. என்னடா சாணிக்கு நீ வச்சிட்டியா? இந்த மாதிரி சேலஞ்சு சபதம்லாம் விட்டு போறப்ப இப்படி லூஸ் மோஷன்ல போனா பயப்படுவாங்க. நாய்க்கு துரத்துச்சுன்னா அடிச்சு பட. ஒரு மனுஷன் ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காது. நான் ஸ்கூலுக்கு போற வழியில எல்லாமே வந்து பார்ப்பேன் இந்த பார்க்கு. இங்க பாத்தீங்க அப்படின்னா நிறைய ரொம்ப ஹைட்டா தான் வந்து நம்மளுக்கு மரம் இருக்கும். அந்த எண்ட்ல வேணா காம்பவுண்ட் வால் பக்கத்துல இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். அங்க இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அங்க நான் முன்ன பார்த்தேன். ஸோ அதான் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஜூலை ஆகஸ்ட் தான் வந்து இப்போ டேட்ஸோட சீசன். அண்ட் அப்புறம் இது வந்து நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். பையனை கூட்டிட்டு போய் வேப்பல் அடிக்கணும் போல் இருக்குது. நீ சிரிக்காத ஆத்தா. நாங்க போறதுக்கு அப்புறம் உங்களோட காட்டுக்குள்ள உட்கார்ந்து சரி நின்றுட்டு சரி சிரிவா சரின்னு சரி. இது வந்து ஒரு பார்க். இங்க வந்து நல்லா கிரீனிஷா இருக்கு. பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ கிரீனிஷா இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்களேன். மார்னிங் ஈவினிங் டைம்ஸ்ல எல்லாமே வந்து நிறைய பேர் வந்து வாக்கிங் எல்லாம் போவாங்க. அண்ட் நிறைய பசங்களும் வந்து மாப்பிள்ளைடா தேனில இருந்து பிளே எல்லாம் விளையாண்டுட்டுலாம் இருப்பாங்க. ரொம்பவே வந்து நல்லா இருக்கும். அண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பிளேஸே வந்துட்டு. A few minutes later. இங்க பாருங்க நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இந்த மாதிரி என் ஹைட்டுக்கு வந்து ஒரு மரத்தை வந்து அங்க அவ்வளோ டாலா இருந்துச்சு. என்னால வந்து எடுக்கவே முடியல. இங்க பாருங்க இப்போ நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட என் ஹைட்டுக்கு வந்து ஒரு மரத்தை வந்து கண்டுபிடிச்சாச்சு. நம்ம வந்து கொஞ்சம் கண்ணாடியை கழிச்சு வைக்கலாம். ரெண்டு கண்ணு அவிஞ்சு போக நம்ம கிளம்புனதே லேட் ஆயிடுச்சு. அதனால கொஞ்சம் இருட்டாதான் இருக்கும். இப்போ இங்க பாருங்க இங்க 2 மரம் இருக்கு பக்கத்துல பேரலா. ஸோ இந்த மரத்துல வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு காய் வந்து கிடைக்குது. வாழ்க்கையில நல்ல வேலைப்பா, யாரும் பார்க்கல. பாருங்க நம்ம எடுக்கலாம். இது வந்து இப்போ இங்க இருக்கிறதுனால கொஞ்சம் பாருங்க எல்லோ கலர்ல வந்து நம்மளுக்கு இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். அது வந்து நம்மளுக்கு பழுத்த உடனே நமக்கு வந்து அந்த ஜூஸ் வந்து வெளில தெரிச்சிச்சு. என்னடா கோயில் மடம் மாதிரி பாக்குற? பர்த்டே நல்லா ஜூஸியா இருக்கு. அண்ட் உண்மையா சொல்லணும்னா அந்த துவர்ப்பு இனிப்பு டேஸ்ட் கலந்து நம்ம சாப்பிடும் போது ரொம்ப நல்லா இருக்கு, அருமையா இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப பெரிய வார்த்தைடா.
இப்போ நம்ம வந்து அந்த மரத்துல இருக்கிறத சாப்பிட்டு பார்க்கலாம். இதுல பாருங்க, இவன் என்ன குரங்க விட மோசமா தவிரா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரெட்டிஷ் ப்ரௌனிஷ் ஷேட்ல வந்து வருது. உனக்கு என்னடா பிரச்சனை? தண்ணி வேணுமா? ஓகேயா, இப்படி பண்ணாது. என்னடா மூஞ்சி இது? ரியலி ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப இனிப்பா இருக்குன்னு சொல்லலாம். வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியல. அந்த மரத்துல இருந்த அந்த எல்லோ இது கூட வந்து அவ்வளோவா நம்மளுக்கு துவர்ப்பு டேஸ்ட் கொஞ்சம் வந்துச்சு. இதுல வந்து துவர்ப்பு டேஸ்டே வரல. நம்மளுக்கு வந்து டேஸ்ட் வந்து நம்ம நார்மலா வந்து டேட்ஸை சாப்பிட்றத விட இந்த மாதிரி டேட்ஸ் வந்து சாப்பிட்டா ரொம்பவே டேஸ்ட்டும் நல்லா இருக்கு, உடம்புக்கு ஹெல்த்தியும் கூட. இந்த மாதிரி டேட்ஸ் நீங்க யாரா சாப்பிட்ருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து மரத்துல இருந்து பறிச்சு சாப்பிட்றேன். இதுக்கு முன்னாடிலாம் வந்து அப்பா வந்து வாங்கிட்டு வருவாங்க கடையில இருந்து. கடையிலயும் இந்த மாதிரி டேட்ஸ் வந்து விற்கிறாங்க. ஆனா வந்து இப்படி ஃப்ரெஷ்ஷா வந்து மரத்துல இருந்து பறிச்சு சாப்பிட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்பவே நல்லா இருக்கு, ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு அண்ட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி டேட்ஸ் எல்லாமே வந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ்ல தான் வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதுவும் மெயினாக ஒமான்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறைய எங்கே பார்த்தாலுமே வந்து நம்மளுக்கு டேட்ஸ் மரம் வந்து அதிகமாக வந்து இருக்கும். அண்ட் நம்ம ஊர்ல இருந்து யாரா இங்க வராங்க, இல்ல எங்களையே வச்சுக்கோங்களேன், நாங்க வந்து ஊருக்கு போறோம்னா நாங்க வந்து கண்டிப்பா வந்து டேட்ஸ் வந்து வாங்கிட்டு போவோம். ஏன்னா இங்க வந்து ரொம்ப ஹை குவாலிட்டிலேயே கிடைக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷா ரொம்ப ஹை குவாலிட்டியில கிடைக்கிறதுனால யாரா ஊருக்கு போறாங்க, அவங்க ஊருக்கு போறாங்க அப்படின்னா கண்டிப்பா டேட்ஸ் வந்து வாங்கிட்டு போவாங்க. இப்போ இங்க பாருங்க, இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளவு குட்டியா இருக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மரம் எவ்வளவு குட்டியா இருக்குன்னு பாருங்க. அண்ட் இந்த இதெல்லாம் பாருங்க எவ்வளவு கொத்து கொத்தா வந்து எப்படி தொங்குதுன்னு பாருங்க. அந்த கிரேப்ஸ் எல்லாம் நம்ம சாப்பிட்டோம்னா நமக்கு கொத்து கொத்தா கிடைக்கும், அதை விட அதிகமாவே வந்து இருக்கு. அண்ட் இது பாத்தீங்கன்னா இது ஒரு வெரைட்டின்னு நினைக்கிறேன். இது வந்து கிரீன் கலர்ல இருக்கு, அண்ட் கொஞ்சம் குண்டு குண்டாவும் இருக்கு. இதை பறிச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். இது வந்து இனிப்பு டேஸ்டே வரல, இது வந்து ரொம்ப காயின்னு நினைக்கிறேன், ரொம்ப துவர்ப்பா இருக்கு. பயப்படாத, பயம்தான் உன்னை கொல்லும். பயப்படுறதை விட்டுட்டு தைரியம், அது உனக்கு ஒண்ணும் ஆகாது, நான் இருக்கேன்டா உனக்கு. அண்ட் கொஞ்சம் கசப்பாவும் வேற இருக்கு, ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Please do like, share and subscribe. Thank you. Think happy, be happy. Bye. பழைய இரும்பு சாமா ஐயா பித்தாளைக்கு பேர்